வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய செய்திகள் வந்திருக்கு, அதெல்லாம் ஒன்று பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, இந்த வாரத்தில் மார்க்கெட் வந்து பயங்கர வால்டைலாக தான் இருக்கும். மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல செய்திகளும் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றா ரொம்ப நல்ல செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த 5 நாளில் நம்ம மார்க்கெட்டில் ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. அதாவது வியாழக்கிழமை யூஎஸ் சைனாவோட ட்ரேட் டீல் இருக்குது. இப்போது யூஎஸ் வந்து அவங்களோட பில்லை பாஸ் பண்ணாட்டி கவர்மெண்ட் யூஎஸில் திரும்ப ஷட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜனவரி 28, 29 வந்து பிக் டெக் ஜெயன்ட்ஸ் ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட்டோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இவங்க ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஐடி செக்டர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா யூரோப் ட்ரேட் டீல் நடந்துகிட்ருக்கு. இந்த ட்ரேட் டீல் மூலமாக நமக்கு வந்து நிறைய நல்ல காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபார்மா செக்டர், டிஃபென்ஸ் செக்டர், டெக்ஸ்டைல் செக்டர்லாம் தூக்கி நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ஆட்டோமொபைல் செக்டருக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கே ஃபாரின் கார்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே இனிமேல் கொஞ்சம் சீப்பான ரேட்டில் கிடைக்கும். அதனால் நம்ம டொமஸ்டிக் கார்ஸோட சேல்ஸ் வந்து கம்மியாகவும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஃபெட்டில் வந்து மீட்டிங் நடக்கும். அப்போது வந்து ரேட் கட் நடக்காதுன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஆனால் யூஎஸ் ஃபெட்டோட சேர்மன் ஜெரம் பவுல் மட்டும் வந்து அவரோட ஸ்பீச் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி யூனியன் பட்ஜெட் இருக்குது. இந்த யூனியன் பட்ஜெட்டுக்காக நிறைய செக்டரில் அலோகேட் பண்ணுவாங்கவும் எதிர்பார்ப்பு ஓடிட்டுருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிறைய செய்திகள் இருக்குது, அதெல்லாம் ஒன்று பார்ப்போம். மக்களை குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம டிபெட்டியன் லீடர்ஸும் வந்து நமக்கு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ சைனா நம்மளை வந்து எத்தனை நாள் இப்படியே வச்சுருக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நம்மளை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. நாளைக்கு எப்படி இருக்குன்னு என்னவாக இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பீட்டர் ஷிஃப்ட்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 2026 தான் நமக்கு எக்கனாமியோட க்ரைசிஸில் ஆரம்பம்னு சொல்கிறாரு. அதாவது 2008 விழுந்த கிராஷோட 2026 கிராஷ் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே டாலர் வீக் ஆகுது, டெப்ட்டு ஏறிட்டே போயிட்டுருக்கு, கடன் வாங்குறதும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2007 கோல்டு சில்வர் எப்படி ரேலி ஆச்சோ அதே மாதிரி அவர் பயப்பட்ட மாதிரி இப்போவும் கோல்டு சில்வரும் பயங்கர ரேலியை கொடுத்துட்ருக்கு. ஸோ இவர் என்ன எதிர்பார்க்குன்னா 2026 வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு மிக கடுமையான நாளாக இருக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்காரு. ஸோ இவர் சொல்கிற அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு தெரில மக்களே. ஆனால் மார்க்கெட் கீழே தான் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிடைக்கும். யாரும் மார்க்கெட் விட்டு அப்போ வெளியே போயிடாதீங்க. அப்போ நமக்கு நிறைய ப்ளூ சிப் கம்பெனிஸ், இப்போவுமே நிறைய ப்ளூ சிப் கம்பெனிலாம் நெருங்கி வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம கையை பிடிக்கிறதுக்காக ஸோ காத்துக்கிட்டே இருங்க. மார்க்கெட்டில் அப்பப்போ தக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருக்குது மக்களை. அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா எம்பசி டெவலப்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ப்ரீ சேல்ஸோட புக் வந்து கிட்டத்தட்ட 5000 கோடி FY 2026 கலெக்ட் ஆகிருக்குங்கிறாங்க. இப்போ எல்லாருமே லக்ஸுரி வீடு அந்த மாதிரி காரு அதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸாக உருவாகிட்டுருக்கு. ஸோ இது வந்து இவங்க எம்பசி டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ரீட்டைல் சைட்லலாம் ரொம்ப நமக்கு கன்சிடரேஷனுக்கு வாய்ப்புகள் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இவங்க ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரைச்சே பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் ஆஃப் இந்தியாவோட CEO என்ன சொல்கிறாருன்னா PSU செக்டார்ஸ்லாம் PSU பேங்க்ஸ் எல்லாமே ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு அலோக் சிங், இவர் பேர் அலோக் சிங் அப்படின்னு சொல்கிறாரு. PSU செக்டாரில் வாங்கி வைக்கிறவங்களுக்கு ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து பயங்கர வாலட்டிலாக இருக்குது. அடுத்து FIs வந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க அதே நேரத்தில் இப்போ பேங்க்கோட ரிசல்ட்லாம் பார்த்தோன்னா எல்லாத்தோட நெட் NPA கிராஸ் NPA எல்லாமே இறங்கியிருக்கு. ப்ரைஸ்டு புக் வேல்யூ அவங்களோட ஹிஸ்டாரிக் ப்ரைஸ்டு புக் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வேல்யூவேஷனும் சீப்பாக தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் இது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்குமே நல்ல ஒரு ஏற்றத்தை தான் கொடுத்துருக்கு. ஸோ வந்து இப்போதைக்கு எந்த பேங்க்குமே நம்ம கன்சிடரேஷன் ரேஞ்சிலே இல்லை. இப்போ போய் இவர் எப்படி சொல்கிறாருன்னு தெரில. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா 5 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஜாக்பாட்டாக இருக்குங்கிறாரு. நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக இருக்க சொல்லி வாங்கிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி செய்திகளை பார்த்து நீங்கள் வந்து இப்படி திசை திரும்பி போவானான்னு என்று நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதானி, டாடா பவருக்கு அடுத்து இன்னும் நிறைய அதர் ஸ்டாக்ஸ், அதாவது இப்போது NTPC கிரீன் அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிக்கு எல்லாமே ஒரு பவர் டிரான்ஸ்மிஷனுக்கும் பவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 4.5 ட்ரில்லியன் அமௌண்ட் வந்து ஒதுக்கப்படும் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா UFSI சொல்கிறாங்க, அதாவது யூனியன் பவர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து யூனியன் பவர் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2031 நமக்கு வந்து கதவு திறக்குங்கிறாங்க. இது வந்து அதானி, டாடா பவர்ஸு, NTPCயில் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இவங்க வந்து பவர் டிரான்ஸ்மிஷனு, பவர் டிஸ்ட்ரிபியூஷனு, பவர் ஜென்ரேஷன் ஏரியாலலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்ருக்கலாம் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவர் ஜென்ரேஷனுக்கும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஆனால் பவர் டிரான்ஸ்மிஷன் செக்டார்ஸில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து இப்போ நல்லா வளர்ந்து வரும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ என்ன எதிர்பார்க்கலாம்னா
டாடா பவர் வந்து ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்து வந்துட்டுருக்கு. ஸோ டாடா பவரில் நமக்கு திரும்ப மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ நம்ம வந்தால் நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொஞ்சம் இறங்கி வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கின பிறகு நம்ம கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். அதே மாதிரி இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா, ஆக்சிஸ் பேங்கோட Q3 ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் பார்த்தோன்னா நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 3% இயர் ஆன் இயர் வளர்ந்துருக்கு. பேட்டும் கிட்டத்தட்ட 27% வளர்ந்துருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கமும் கிட்டத்தட்ட வளர்த்துருக்காங்க, 4.5% வளர்த்துருக்காங்க. ஆனால் அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்களோட அசட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த குவார்ட்டரில் அவங்க வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்காங்க, டிக்ரீஸ் ஆகும் எதுவும் ஆகலை. ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குற மாதிரி வந்து டக்குன்னு ஒரு ரிவர்ஸில் போட்டு மேலே போன பங்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆக்சிஸ் பேங்காக நான் ரொம்ப நாளாக வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் கம்பெனி திரும்ப இறங்கி வருதா இல்லையான்னு. ஸோ அவ்வளோதான் மக்களை, இன்றைக்கி செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம் மக்களை.